ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ கோயிலில் வந்துட்டு விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை பார்க்க வரல, என் குழந்தைய பார்க்க தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு காவேரியோட வயிற்றுல கையை வச்சு, பாப்பா எப்படிட்டா இருக்க, நல்லா இருக்கியா, உன் அம்மாவுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, அப்பா தான் உன்னை வந்துட்டு அடிக்கடிக்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாரு உன் அம்மா பேச்சை என்றைக்குமே கேட்காது, ஒரு திமிர் பிடிச்சிவா, ஒரு பிடிவாதக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரி பற்றி குழந்தைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே விஜய் வந்து குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா உன்னை அப்பா பார்த்துக்கிறேன், சரியா, பத்திரமா இருடா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நான் உங்ககிட்ட பேசினேன்னா அதுக்கப்புறம் என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்க போனதுக்கப்புறமா இங்கே காவேரி பயங்கரமாக உட்காந்து அழுகுறாங்க. நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்கார் விஜய், நம்ம அவரை அவாய்ட் பண்ணுற மாதிரி அவரோட மனசை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பக்கம் நினச்சிட்டு இங்கே குழந்தைகிட்டேயும் அவரும் காவேரியும் பேசுகிறாங்க. உன் அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் சரியான திமிரு பிடிச்சவ தான், நான் ஃப்ராடு தான், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், உன் அப்பா நினச்ச மாதிரி தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகிட்டே காவேரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அங்கே சாரதா போயிட்டு பயங்கர கோவத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கங்காவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ மாமி வராங்க. மாமி அதை நான் சொல்கிறேன், என்ன இப்படி தனியாக விட்டுட்டு வந்துட்டீங்க, நான் உங்களை துணையாக இருக்கட்டும் தான் கூட கூட்டிகிட்டு போனேன், ஒரு நிமிஷம் கூட நிற்காம என்னை விட்டுட்டு வந்துட்டீங்களே, அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும், கண்ணில் பார்த்ததை உங்களுக்கு நான் காட்டினேன், அதுக்காக என் மேலே கோவப்பட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு இங்கே மாமி கேட்குறாங்க, பங்கஜ மாமி. அதுக்கு எங்கள் சாரதா இருந்துக்கிட்டே, இல்லை உங்கள் மேலெல்லாம் எனக்கு எந்த கோவமே இல்லைங்க, நான் அங்கே நடந்த விஷயத்த பார்க்க முடியாதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா, சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேட்குறாங்க, என்னாச்சு மாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, அதான் உன் தங்கச்சி இருக்கால காவேரி, அந்த விஜய் கூட உட்காந்து கோயிலில் பேசிக்கிட்டு இருந்தா, அதை பார்த்ததா சாரதா ஒரு நிமிஷம் கூட நிற்காம இங்கே வந்துட்டாங்க கிளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடி, அங்கே அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவன் எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போய் கோயிலில் உட்காந்து அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்கா, வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. சாரதா கங்கா சொல்கிறாங்க, அம்மா அவன் விஜய் ஏதாச்சும் காவேரி தேடி வந்திருப்பாரம்மா, காவேரியெல்லாம் விஜயை பார்க்க போயிருக்க மாட்டார், நீ எதுவும் ஒன்றும் தெரிஞ்சுக்காமல் அவசரப்பட்டு பேசாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவள் வீட்டுக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன், நீங்கள் போங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமியை அனுப்பி விட்டுடுறாங்க. என்னமோ அந்த பையன் காவேரியை தேடி வருது, அப்படி இருந்தும் எதுக்காக விஜயை விட்டு காவேரி பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, பேசாமல் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம்ல, விஜய் உங்கள் குடும்பத்தை மேலேயும் காவேரி மேலேயும் அவ்வளோ அக்கறையாக பாசமாக இருக்கான், உங்களுக்கு எதனா ஒன்றுன்னா அவன் முதல்ல நிற்பான், அப்படிப்பட்ட மாப்பிள்ளை நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்குமா, நடந்து முடிஞ்சு போச்சு, காவேரியை அவனுக்கே அவன் கூடவே அனுப்பி வச்சு நல்லா வாழ வைக்கலாம்ல, இதுக்கப்புறம் நீங்கள் விஜய்கிட்டேருந்து பிரித்து விவாகரத்து வாங்கி திரும்பவும் காவேரிக்கு இன்னொரு கல்யாணம் நீங்கள் பண்ணி வைக்க முடியுமா, ஊர் உலகத்துக்கு காவேரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சா யாராச்சு காவேரியை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு இங்கே மாமி சொல்லிட்டு, என்னுடைய மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா எங்கள் சாரதா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விதத்தில் மாமி சொல்கிறதும் நல்லது தானே, காவேரிக்கு அதுக்கப்புறம் யார் பொண்ணு கொடுப்பா, என்ன கேட்டனமோ நானுமே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்ற முடிவில் தான் ஏற்கனவே இருந்தேன், ஆனால் அவங்க வீட்டில் இருந்து பேசினதுனால என்னோடய மனசு மாறிடுச்சு, இப்போ என்னென்னா விஜய் காவேரியை விடாமல் துரத்துக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சாரதா ஒரு பக்கம் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரி வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் ஒரு மாதிரியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை காவேரி, நீ ரூமுக்கு போ அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இல்லை ஏண்டி, ஒரு நிமிஷம் நீ அமைதியாரு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன், காவேரி நில்ல ஒரு நிமிஷம், உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு. என்னம்மா என்ன விஷயம், ஏன் இப்போ கோவமாக இருக்கா அப்படின்னு, நீ எங்கே போயிட்டு வர இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு. கோயிலுக்கு போயிட்டா, நீ மட்டும்தான் தனியாக போனியா இல்லை வேறு யாராச்சும் கூட்டிகிட்டு போனியா அப்படின்னு. அப்போது காவேரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அம்மா ஒருவேளை கோயிலுக்கு விஜய் கூட இருந்ததை பார்த்துருப்பாங்களோ, அதனால தான் இப்படி எல்லாம் பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன், நான் தனியாக தான்மா போனேன், நான் யாரை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு.
ஓ அப்படியா? அப்போது நீ கோயிலில் உட்காந்து அந்த தம்பி கூட பேசிகிட்டு இருந்தது? அப்போது அம்மா கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே காவேரி வந்துட்டு பேசுகிறாங்க. மா, நான் மட்டும்தாம்மா கோயிலுக்கு போனேன், நான் எதிர்ச்சியாக தான் போனேன், அவர் அங்கே வருவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவர் வந்து என்கிட்ட பேசினாரு, நான் ஒன்றும் அவரை வர சொல்லலம்மா அப்படின்னு. அது எப்படி நீ சொல்லாமல் அவர் அங்கே வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இங்கே பாரும்மா, புரிஞ்சுக்கம்மா, நானே விஜய் விட்டு விலைக்கு போகணும்னு நினச்சாலும் விஜய் என்னை விட மாட்டேன்றாரு, என்னை தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்காரு, அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், நான் பேசாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அடைஞ்சு கிடக்கட்டுமா, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அதை செய், முதல்ல நீ எங்கேயும் போகாத, வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா இருந்துகிட்டேம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ, அவளை எங்கேயும் அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு உன்னால் உட்கார வச்சுக்கிட்டு முடியும், அப்படியே நம்ம காவேரி எங்கேயும் அனுப்பலை, வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாலையும் அப்படின்னாலையும் விஜய் கண்டிப்பாக எங்கேயும் காவேரி தேடி வருவார், அங்கே போனவருக்கு ஏன் வீட்டுக்கு அன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்து காவேரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்த்தவருக்கு வீட்டுக்குள்ளே வந்து கதவை உடைச்சு காவேரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க. என்னடி அவன் வீட்டுக்குள்ளே வந்து காவேரியை கதவை உடைச்சு கூட்டிகிட்டு போயிடுவான்னா என்ன மீறி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சாரதாவும் காவேரி கங்கா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மா, அப்படியெல்லாம் விஜய் பண்ண மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு நல்லாவே தெரியும், அங்கே பாரு, இனிமேல் நீ போய் அங்கே பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட அந்த பையன் கூட அவ்வளோதான் அப்படின்னு இங்கே சாரதா வந்துட்டு காவேரி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா, அவங்க தான் ஏதோ புரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதோ பேசி சமாளித்து காவேரி விஜய் கூட சேர்த்து வைக்கலாமா, அதுதான் நமக்கும் நல்லது, காவேரிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கங்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சாரதாவுமே எதுவுமே பேசாமல் அமைதியாயிடுறாங்க. நீ உள்ளே போக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி ரூமுக்கு போயிடுறாங்க. விஜய் நினச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு காவேரியை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க சாரதா வந்துட்டு. இப்போது கங்காவும் போயிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா கங்காவுக்கு வந்துட்டு இப்போ காவேரியோட கையில் அவங்க சாப்பிட்ற மாதிரியே ப்ரெக்னென்சி டேப்லெட்லாம் இருந்ததை பார்த்துட்டு இங்கே ஒரு வேளை காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருப்போலோ, அந்த பாட்டி கூட அடிக்கடிக்க சொல்லிக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு கங்காவுக்கு தோணுது. ஸோ அதனாலேயே வந்துட்டு விஜய் போயிட்டு காவேரி கூட சேர்ந்து வாழட்டும், ஒரு வேளை அப்படியே கன்சீவாக இருந்தாலும் அவன் நம்மக்கிட்ட விஷயத்த சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அப்படி கன்சீவாக இருந்தா அப்படின்னா விஜயை தவிர வேறு யார் கூட காவேரியால் சேர்ந்து வாழ முடியும், தனியாக அவளால் காலமுறை கஷ்டப்பட முடியாது, அந்த குழந்தையோட போய் சேர்ந்து வாழட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா நினச்சிக்கிட்டு அதனால தான் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இங்கே சாரதா கிட்ட போயிட்டு காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு திரும்ப திரும்ப கங்கா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே சாரதாவும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அங்கே வந்துட்டு நம்ம பாட்டி வந்துட்டு இதுக்கு மேலேயும் நாம் இந்த விஷயத்த அமைதியாக விடக்கூடாது, விஜய் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், பேசாமல் நாம் பண்ணதா தெரியாமல் இருக்கட்டும், காவேரியாக கொடுத்த மாதிரி டிவோர்ஸ் பேப்பரில் வந்துட்டு அவளை கையெழுத்து போட வச்சு விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லலாம், அப்போது விஜய் கையெழுத்து போட்டு வெளிக்குதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை இதை மனசில் வச்சுக்கிட்டு போயிட்டு நேராக வந்துட்டு ராதா கிட்ட, அதாவது அவங்க பொண்ணுக்கிட்டேயும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நம்ம விஜயை இதுக்கு மேலே அவளை பார்க்க விடக்கூடாது, அவள் கூட பேச விடக்கூடாது, நம்ம வந்துட்டு வக்கீல்கிட்ட போயிட்டு காவேரிக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு அது சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம். நைட்டு கூட விஜய் குடிச்சிக்கிட்டு காவேரியை நினச்சி அவனுடைய உடம்பை கெடுத்துக்கிறான், நம்ம சொன்னாலையும் அவங்க கேட்க போகிறதில்ல, அவளாக நோட்டீஸ் அனுப்பின மாதிரி நம்ம கையெழுத்து போட வச்சு நோட்டீஸில் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கப்புறம் விஜய் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன அவள் கையெழுத்து போடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து முடிவெடுத்து இவங்க 2 பேரும் நேராக வக்கீல்கிட்ட போகிறாங்க. வக்கீல்கிட்டையும் போய் பேசி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி எங்கள் நோட்டீஸ்மே ஒரே 1 மணி நேரத்தில் வந்து பாட்டி வந்து அங்கே வந்துட்டு அடித்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிங்க. ராதா வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கேயே பாதியிலே கிளம்பி போயிடுறாங்க. சரி நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் பாட்டி வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பாட்டியை பார்த்து எல்லோரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன உள்ளே வான்னு கூட கூப்பிட மாட்டிங்களா, நின்றுக்கிட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, உள்ளே வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்துட்டு கூப்பிடுறாங்க. உட்காருங்க பாட்டி, நான் குடிக்க காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாரு, நான் உட்காந்து தெளிவாக காஃபி கொடுத்துட்டு போகிறதுக்காக இங்கே வரலை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்,
அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்லுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. தா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை நீட்டுறாங்க. என்ன பாட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு, டிவோர்ஸ் பேப்பர் தான், வேற என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இது கேட்ட உடனே எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? ஏன் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நான் சொன்னது மறந்து போச்சா? இங்கே பாரு, ஒரே அடியாக நீ விஜய் விட்டு விலகணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ வந்துட்டு உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் எங்கள் பேரனை எப்படி சமாளிக்கணுமோ நாங்கள் அந்த மாதிரி சமாளிச்சுக்கிறோம். நீ இனிமேல் விஜயோட லைஃப்பில் வரவே கூடாது, டோட்டலாக அவனோட லைஃப் விட்டு விலகிடணும் அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரை நீட்டுறாங்க. இதை பார்த்த உடனே எங்கள் காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே சாரதாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உடனே அந்த பேப்பரை வாங்கி தரன்னு கிழிச்சு போட்டுடுறாங்க சாரதா. இங்கே என்ன அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கங்காவுக்கும் காவேரிக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், என்ன வேணுன்ட்டே பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒழுங்காக உங்கள் பொண்ணை கையெழுத்து போட சொல்லுங்கள். அதில்னா நீங்கள் எதுக்காக இப்போ கிழிச்சு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மனசில் ஆளுக்கு என் பொண்ணை ஆட்டி வச்ச பொம்மை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன அந்த பசுபதிக்கு பயந்து என் பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சுக்க சொல்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நாங்கள் காவேரியை விஜய் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணால் என்ன, முடிவு பண்ணலைன்னா என்ன, உங்களுடைய விருப்பம் எங்களுக்கு தேவையே இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே உங்களுக்கு காவேரி கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா என் பொண்ணு காலத்தில் தாலி கட்டினது விஜய், முடிஞ்சால் அவரை வந்துட்டு என் பொண்ணுக்கிட்ட டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்க சொல்லிக்கோங்க. அதை விட்டுட்டு இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த தம்பிக்கு தெரியாத என் பொண்ணுக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் என் பொண்ணை உங்கள் பேரங்கிட்ட கெட்ட பேர் வாங்க வைக்காதீங்க. அவருக்கு டிவோர்ஸ் வேணும்னா அவரே வந்து வாங்கிக்கிட்டோ, தாராளமாக என் பொண்ணு கையெழுத்து போடுவா. ஆனால் நீங்கள் வந்து கேட்டால் என் பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு கையெழுத்து போட நானே விட மாட்டேன், அவளும் போடவும் மாட்டா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இதை கேட்டு கூட நீ பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது காவேரிக்கு. என்ன அம்மா திடீர்னு இப்படி பேசுகிறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட விஜயை பார்த்ததுக்காக என்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டாங்க, இப்போ அம்மா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு காவேரிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்குது. கங்காவுக்கும் அதே மாதிரி தான். இப்போது இங்கே சாரதாவுக்கு கண்டிப்பாக தெரியும், விஜய் வந்துட்டு காவேரி விட்டு கொடுக்கவும் மாட்டார், டிவோர்ஸ் பண்ண கையெழுத்தும் வந்து போட மாட்டார், டிவோர்ஸும் கேட்க மாட்டார், அவர் வந்துட்டு சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறாரு அப்படின்னு. இதுக்காக சாரதா வந்துட்டு இந்த முடிவு எடுத்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அன்னைக்கு என்னமோ வீடு ஏறி பேசும்போது சரி இனிமேல் எங்கள் பொண்ணு உங்கள் விஷயத்தை அதை தலையிட மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இப்போது கண்டிப்பாக காவேரி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா பேப்பரே இல்லை, இதுக்கப்புறம் எப்படி காவேரி கையெழுத்து போடுவா? இங்கே பாருங்கள், முடிஞ்சால் உங்கள் பேரனை வந்து டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து வாங்கிக்க சொல்லுங்கள். இல்லைனா இங்கேருந்து நீங்கள் முதல்ல கிளம்புங்க. காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறத யாராலையும் தடுக்க முடியாதா அப்படின்னு சாரதா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. பாட்டி அங்கேருந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ வந்துட்டு அங்கே எப்படி வாழ்ந்துடுறா அப்படின்னும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சவால் விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதையும் பார்க்கலாம், நீங்களா நானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுக்கும் பாட்டிக்கும் சரியான போட்டி. இப்போ வந்துட்டு இங்கே காவேரி வந்துட்டு பூரிச்சு போய் அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி காவேரி, எதுக்காக இப்போ அழுகுற அப்படின்னு. எம்மா என்னம்மா நீ இப்படி மாறிட்டா, நான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லைம்மா, நீ என்ன எங்கே இப்படியெல்லாம் பேசிட்டியோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜய் கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு. என்னடி அவங்க வந்து மிரட்டிட்டு போயிட்டா என்ன விஜய் உங்க கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிடுவேனா? இங்கே பாரு, ஆனால் நான் முடிவு பண்ணந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீயும் விஜயும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இவங்க மிரட்டலுக்கெல்லாம் பூசாண்டிக்கெல்லாம் நான் வந்து பயந்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீயும் விஜயும் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க, உங்களை நானே சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே கங்காவுக்கும் காவேரிக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போது இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சாரதா வந்துட்டு காவேரியை வந்து விஜய் கூட சேர்த்து வைக்க போகிறாங்க, அதுக்கு பாட்டி என்ன பண்ண போகிறாங்க, விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் விஜயோடது என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.